ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி. சரி, இப்போ இந்த ஜெபத்தில் முதலாவது ஒரு காரியம் பார்க்க போகிறோம். விண்ணப்பம். விண்ணப்பம்னு இருக்குல்ல, நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். இந்த ஜெபத்தில் 4 அம்சங்களில் ஒன்று விண்ணப்பம். இது வெள்ளை போளத்தை குறிக்கும். அங்கே செய்தாங்கள்ல, இந்த தூபக வர்க்கம் செய்யப்பட்டதில் வெள்ளை போளம். இந்த வெள்ளை போளம் என்பது என்னது என்பதாக நீங்கள் பார்க்கும்போது இந்த புஸ்தகத்தில் அதை குறித்து ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. இந்த வெள்ளைப்போளம் எதை குறிக்கிறது, எங்கிருந்து எடுக்கப்படுதுன்னா, இந்த வெள்ளைப்போளம் ஒரு விதமான மரத்தை காயப்படுத்தி அந்த மரத்தை குத்துறதுனால, ஒரு காயம் ஏற்படுத்துறதுனால அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பிசின், ஒரு கம், அதுதான் இந்த வெள்ளைப்போளம் என்பது. இந்த பிசின் அதிக கடினமானது அல்ல, மிருதுவாக இருக்கும், அதே சமயத்தில் கசப்பாக இருக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் கிராமத்துலலாம் அந்த காலத்தில் இந்த கம்மெல்லாம் இப்போ கடையில் ஈஸியாக கிடைக்கல, அந்த மாதிரி கிடைக்காது. அதனால் கம்மு நாங்களே தயாரிக்கிறது. வேப்ப மரம் இருக்குல்ல, வேப்ப மரத்தை காயப்படுத்துறது, கத்தியை வச்சு கொஞ்சம் அப்படி கிழிச்சு விட்டால் அடுத்த நாள் காலையிலேருந்து பார்த்தா அதுலேருந்து ஒரு பிசின் வடிஞ்சிருக்கும். அதை எடுத்து ஒரு சிரட்டையில் பாத்திரத்தில் வச்சு லேசாக தண்ணி ஊற்றினா அது நல்ல கம்மாக செயல்படும். பேப்பரை ஒட்டுறது அதுக்கெல்லாம் அதுதான் பயன்படுத்தும். அது மாதிரி பிசின். அது மாதிரி தான் ஒரு மரத்தை காயப்படுத்தி அந்த காயத்திலேருந்து வரக்கூடிய ஒரு பிசின் பதில் அந்த தான் வெள்ளை போளம் என்பது. அது கொஞ்சம் மிருதுவாக தான் இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்காது, அதே சமயத்தில் கசப்பாக இருக்கும் அந்த பொருள். இதை மனதில் வைத்து கொள்ளுங்க, உங்களுக்கு விளங்கும். அப்போது இந்த விண்ணப்பம் என்பது கடினமான, ஜெபம் என்பது ரொம்ப கடினமாக இருக்கும். விண்ணப்பம் ரொம்ப கடினமாக ஃபோர்ஸாக அப்படி இருக்காது. அது ஒரு லகுவாக, ஒரு மிருதுவாக, ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு சித்தமானா இதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி ப்ரேயராகத்தான் அது இருக்கும். முக்கியமாக அது நம்முடைய இருதயம் காயப்படுத்தப்பட்டு ஒரு கசப்பு நம்முடைய உள்ளத்தில் சில சமயம் என் வாழ்க்கையே கசந்துட்டுங்க, எனக்கு இந்த பிரச்சனையை பார்த்து என் உள்ளமே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு பாதிப்பு, ஒரு வார்த்தையினாலே உண்டான பாதிப்பு, ஒரு சூழ்நிலையினாலே உண்டான பாதிப்பு, இருதயம் பாதிக்கப்பட்டு ஒரு மனம் உடைந்து ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட பாரத்தோடு ஜெபிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் விண்ணப்பம் என்பது. அப்படி விண்ணப்பம் பண்ணின ஆட்களை நீங்கள் பார்க்கணுன்னா சிலரை குறித்து வேதத்திலே பார்க்க முடியும். முதலாவது அன்னாள் என்ற ஒரு பெண். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், வேதத்தை திருப்புங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திற்கு இது 339வது பக்கத்தில் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் 339வது பக்கம். இந்த அன்னாள் என்கிற அந்த பெண் ஆண்டவரிடத்தில் மனம் கசந்து அழுது ஜெபித்தாள் என்பது நமக்கு தெரியும். எப்படி அவளுடைய இருதயம் இந்த மாதிரி ஒரு கசப்பினால் நிறைந்தது என்று சொன்னால், அவள் காயப்படுத்தப்படுகிறாள். அந்நாள் கணவர் ரொம்ப நேசித்து அன்பை வைத்து கொள்கிற, குழந்தை இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் கணவருடைய அன்பு அவளை தேற்றுகிறாரு. அதனால் பாருங்கள், அவள் ஆலயத்துக்கு போவா, பக்தியாக இருப்பா, அவ்வளோதான். அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபித்ததாக எத்தனை வருஷம் அப்படி அமைதியாக இருந்தாள் என்று தெரியாது. ஆனால் ஒரு சமயம் வரும்போது 6வது வசனம் 7வது வசனம் பாருங்கள். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அங்கே அவளுடைய சக்களத்தி, ஒரு பெண் இவளை காயப்படுத்துகிறாள். குழந்தை இல்லை என்பதை சொல்லி, அவளுக்கு கற்பம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்பதை சொல்லி கேவலமாக பரிகாசமாக பேசி இருதயத்தை காயப்படுத்தும் போது அவளுடைய இருதயம் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு விசனப்பட்டு கொண்டிருப்பாள். அவள்
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் இது நடக்கும். வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்னாள் சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருப்பாள். ஏன் சாப்பிடலை அழுகிற? இருதயம் காயப்படுத்தப்பட்டு அவமானத்தினால கஷ்டத்தினால இருதயத்தில் ஒரு வேதனை. அப்போ ஒரு காயம் ஏற்பட்டு மனதில் ஒரு கசப்பு ஏற்பட்டு ஒரு வேதனை ஏற்பட்டு விண்ணப்பம் பண்ணுவது. அதை பாருங்கள், 10வது வசனத்தில் பார்க்குறோம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். பார்த்தீங்களா, ஒரு விண்ணப்பம் எதில் வருது? இருதயம் காயப்படுத்தப்பட்டு உள்ளத்தில் ஒரு கசப்பு உண்டாகி ஆண்டவரிடத்தில் மனம் கசந்து அவள் அழுது விண்ணப்பம் பண்ணினாள் என்பதாய் பார்க்கிறோம். இந்த விண்ணப்பத்தில் பாருங்களேன், கடினமாக அவள் என்ன ஜெபிக்கிறார் பாருங்கள். 11ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் பற்றி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் என்ன ஜெபிக்கிறாள் பாருங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை தாங்க, என் நிந்தையை மாற்றுங்க, இந்த மாதிரி பரிகாசம் பண்ணுறாங்களே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு குழந்தை எனக்கு தாங்க. அந்த மாதிரி ஜெபம் பண்ணலை. அது ஜெபம், அது கடினமாக இருக்கும். ப்ரேயர் என்பது அது ஒரு போராடிக்கிற ஒரு காரியம். இது விண்ணப்பம். என்ன இருதய காயப்படுத்தப்பட்ட நிலைமையில் தேவனுடைய சித்தம் என்னதுன்னு அவளுக்கு தெரியல. இத்தனை வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறேனே. ஆனால் மனம் கசந்தவள் சொல்லுகிறாள், தேவரீர் என்னை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் தாரும், கட்டாயம் தரணும், அப்படி ஜெபிக்கலை. அதான் அந்த ஜெபத்துக்கும் விண்ணப்பத்துக்குள்ள வித்தியாசம். நீ தந்தால் அது உமக்கே நான் தந்து விடுகிறேன், உம்முடைய ஊழியத்துக்கே கொடுத்து விடுகிறேன் என்று பொருத்தனை பண்ணி அவள் ஜெபித்தாள். மாத்திரம் அவள் கர்த்தருடைய சன்னில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள் என்பதாய் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில், மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ நான், தேவ சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்பதாய் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போது அவங்களுடைய உள்ள சில சமயத்தில் பாதிக்கப்பட்டு இருதயத்தை யாரோ ஒருவர் காயப்படுத்தி அவமானப்படுத்தி நிந்தைக்கு உண்டாக்கி உங்களுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு சில சமயம் அழுதுகிட்டே இருப்பீங்க. என்ன சொல்கிறதுனே தெரியாது, வெறும் கண்ணீர் தான் வரும். அப்போ ஆண்டவரிடத்தில் போய் நம்முடைய மனதையெல்லாம் ஊற்றி கண்ணீர் விட்டு அழுவது, விண்ணப்பம் செய்வது. ஆண்டவரே, இந்த நிந்தையை மாற்றுங்க, இந்த வேதனையை மாற்றுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இந்த விண்ணப்பம் என்பது ஒரு ஃபோர்ஸாக கடினமாக இதை தந்து தான் ஆகணும் என்று ஜெபிப்பது அல்ல. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீ தந்தா அந்த குழந்தைய நான் உமக்கே ஊழியத்துக்கு தந்துடுறேன், அந்த மாதிரி ஜெபம் பாருங்கள். அதே மாதிரி தான் அந்த ஜெபத்துக்கு பதில் அளிக்கும்போது ஏலி என்கிற அந்த ஊழியக்காரனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பயன்படுத்தும் போது 17ஆவது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. அப்படிதான் சொல்கிறார். அவர் உனக்கு ஒரு ஆண் குழந்தை தருவார், அவர் கட்டளை இடுவார் போ, அப்படி சொல்லலை. உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. அந்த பதிலை பார்த்தீங்களா, வித்தியாசம் இருக்குதில்ல. அப்போது நாம் ஒரு பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட, ஒரு நறுங்குண்ட உள்ளத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்முடைய காரியத்தை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் விண்ணப்பம் பண்ணுவது, அதுதான் விண்ணப்பம் என்பது. உங்கள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கு ஏதோ ஒரு காயம் இருக்குது, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, உங்களை வேதனைப்படுத்திட்டாங்க. ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்து கருத்தாக கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளும்போது உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் கேட்பார். அந்நாளுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். அவர் என்ன சொல்கிற பாருங்கள், 27ஆம் வசனத்தில் 1 சாமுவேல் 1:27, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். ஆண்டவரே, ஒரு ஆண் குழந்தை தந்தா உமக்கே நான் கொடுத்துருவேன், என் நிந்த மாறினா போதுமே அப்படின்னு ஒரு விண்ணப்பம் பண்ணினேன்.
நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். பார்த்தீங்களா? ஒரு பெரிய சந்தோஷத்தோடு சொல்லுகிறாள். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை வைங்க. ஆண்டவர் கட்டாயம் பதில் கொடுத்து உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இதே மாதிரி தான் யோசியா என்கிற ஒரு ராஜா, அவர் ஆட்சி செய்கிற காலத்தில் தேவனுடைய வார்த்தை அவருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் வெளிப்படுகிறது. அந்த மக்கள் பாவம் செய்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதுனால கர்த்தருடைய வார்த்தை தேசத்துக்கு விரோதமாக, அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் பேசி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட உடனே ராஜாவுக்குள்ள ஒரு பெரிய துக்கம் வருகிறது. ஆண்டவர் நம்முடைய தேசத்தை குறித்து, மக்களை குறித்து துக்கப்பட்டு இப்படி வார்த்தை சொல்லி இருக்கிறாரே. அந்த வார்த்தையை கேட்டபோது அந்த ராஜா, யோசியா ராஜா, தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து ஜெபம் பண்ணுகிறார். தன்னுடைய தேசத்துக்காக, தன் மக்களுக்காக, தனக்காக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்படி ஏன்னா தேவனுடைய வார்த்தை அவரை காயப்படுத்தி விட்டார். தேவன் துக்கப்பட்டுட்டார், ஜனங்களுக்கு குறித்து இப்படிலாம் சொல்லுகிறார் என்ற வார்த்தை அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தினதுனால அவர் ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்கிறார் பாருங்கள். 2 நாளாகமும் 34:27 எடுங்க. 2 நாளாகமும் 34:27 பாருங்கள். அது 585 பக்கத்தில் இருக்குது பழைய ஏற்பாட்டு காலத்து புஸ்தகத்தில், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில். இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில், இப்போ அவருக்காண்டி அந்த 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 உடைந்த உள்ளத்திலிருந்து புறப்பட்ட விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். இந்த ஸ்தலத்திற்கும் இந்த தேசத்துக்கும் குடிகளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட போது உன் இருதயம் இளகி, ராஜாவே உன் இருதயம் இளகி, எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி, எனக்கு முன்பாக பணிந்து, உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரிங்களா? அந்த விண்ணப்பம் எப்போ கேட்கப்பட்டது? அவர் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுகிறார். என்னுடைய மக்கள், என்னுடைய ஜனம், என்னுடைய தேசம் உங்களை துக்கப்படுத்தி விட்டது, நானும் என் ஜனங்கள் உங்களை துக்கப்படுத்திட்டோம், ஆண்டவரே நீர் மன்னிக்கணும், கிருபை செய்யணும்னு தாழ்த்தி கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுகிறார். அந்த விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்டேன் என்று சொல்கிறார். ஏன்னா நீ உன் இருதயம் பாதிக்கப்பட்ட நிலைமையில், இருதயம் இளகி உன்னை தாழ்த்தி என்னை பணிந்து கொண்டு உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நீ எனக்கு முன்பாக அழுதபடியினால், ஐயோ, அந்த தன்னுடைய இந்த உணர்வோடு கூட தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தி அழுதபடியினால் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் கூட பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் செய்கிற பாவம், கணவர் செய்கிற பாவம் அல்லது மனைவி செய்கிற பாவம், சில பாவம் உங்களுடைய குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டு வந்து விடக்கூடும். அது தேவனை ரொம்ப துக்கப்படுத்தி சாபத்தை கொண்டு வந்துட்டா உங்களுடைய முழு குடும்பமும் பாதிக்கப்படும். சில சமயம் சந்ததியாய் பாதிக்கப்பட்டு விடும். அதை உணர்ந்து தேவன் உணர்த்தும் போது, ஆண்டவரே என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் வருத்தப்படுற ஆண்டவரே உங்களை தாழ்த்தி கதறி ஜெபிக்கும் போது தேவன் அங்கே கிரியை செய்வார். எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். எங்கூட பைபிள் காலேஜில் ஒன்றா படித்தவர். ரொம்ப சாந்தமாக அமைதியாக இருப்பார். அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்போவுமே இப்படி தானா, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, சாந்தமாக இருக்கிறீங்க, அது மாதிரி தான் பதில் சொல்கிறீங்க, அது சத்தமாக கூட பேசுகிறதில்ல அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னாங்க, அப்படி இல்லை, நான் பயங்கரமான ஆளாக இருந்தேன். வாலிபனாக காலேஜில் படிக்கும்போது காலேஜில் லீடராக இருந்து பெரிய கலாட்டா பண்ணுறது அதெல்லாம் பண்ணி கொண்டு இருந்தேன். வீட்டில் கூட அப்பா அம்மா நல்லா ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், அவங்க சொல்கிறதே கேட்க மாட்டேன், கீழ்ப்படியாதவனாக தான் நான் இருந்தேன். அவங்க ஜெபிச்சா கூட நான் குடும்ப ஜெபத்துக்கு போக மாட்டேன், பைபிளை வாசிக்க மாட்டேன், அவங்க என்கிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க, முரட்டாட்டமாக இருந்தேன்னார். அப்புறம் எப்படியா நீங்கள் மாறினீங்க, இப்படி மாறிட்டீங்களேன்னு சொன்னபோது அவர் சொன்னார், ஒரு நாள் எங்கள் அம்மா சமைச்சு கொண்டு இருந்தாங்க, அப்பா இதை வேலை பார்த்து கொண்டு இருந்தாங்க, காலை நேரம். எனக்கு மனசுக்கு சரியில்லை, அப்படியே ஒரு குழப்பம் போராட்டத்தில்
நான் பைபிள் எடுத்து அங்கே இருந்த பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அதை புரட்டி வாசித்தேன். இந்த நீதிமொழிகள் வந்தது, அதை வாசித்து கொண்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா போய் எங்கள் அம்மாட்ட மகன் பைபிள் வாசிக்க அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா நான் பைபிளே தொட மாட்டேன், சர்ச்சுக்கே போக மாட்டேன். அதனால் நான் பைபிள் வாசிக்கிற பார்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துட்டு அப்படி மகிழ்ச்சியாக செய்கையிலே பகிர்ந்து கொண்டாங்க. கொஞ்ச நேரம் நான் அதை வாசித்தேன். அந்த நீதிமொழிகள் என்ன இருக்குது? மகனே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தகப்பன் வார்த்தைக்கு செவி கொண்டுலாம் எழுதியிருக்குதா? இவரை பற்றியே குற்றப்படுத்துகிற மாதிரி இருந்தவொடனே கோபம் வந்துட்டான் அவருக்கு. என்னடா அது நம்மளை குற்றப்படுத்துகிற மாதிரி எழுதியிருக்கு, என்ன நம்ம தான் அம்மா சொல்கிறதையும் கேட்க மாட்டோம், அப்பா சொல்கிறதையும் கேட்க மாட்டோம், கீழ்ப்படியாமல் இருக்கோம்ல, அதை கண்டித்து சொல்கிற மாதிரி இருக்குன்னு பைபிளை அப்படி கிழிச்சு அப்படி தூக்கி எறிஞ்சாராம். பைபிளை ரெண்டாக கிழிச்சு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. அது தகப்பனார் ஓடி வந்து பார்க்குறார், பைபிள் அப்படி கிழிச்சு கிடக்கு. அவர் அப்படியே ஒரு வைராக்கியத்தோடு நிற்கிறார், அப்படியே கோபத்தோடு நிற்கிறார். தகப்பனார் ஏதாவது ஏண்டா பைபிளை கிழிச்சேன்னு வந்து பேசினா அடிச்சிடணும், அந்த மாதிரி ஒரு தூண்டுதல். பிசாசு அந்த அளவுக்கு அவரை ஆட்கொண்டு கடினமாக்கி வைத்திருந்த சூழ்நிலையில் அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நின்றார். அவங்க அப்பா அவன் இருதயத்தில் பலவீனம் உள்ளவர். அவர் மகன் கிழிச்சு போட்டதை பார்த்த உடனே இது எவ்வளோ பெரிய சாபம், நம்ம கிறிஸ்தவங்க வேதத்தை அறிந்தவங்க பையன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி 2 துண்டை அந்த பைபிளை எடுத்துகிட்டு அதிலே முழங்கால் போட்டு ரூமுக்குள்ளேயே அழுதார். ஆண்டவரே மன்னியும். அவருடைய இருதயம் காயப்பட்டது. சம்பவத்தை பார்த்த உடனே என் பையன் எவ்வளோ பெரிய பாவம் செய்துட்டான், ஆண்டவருடைய வசனத்தை கிழிச்சு எரிஞ்சிட்டானே, ஆண்டவரே மன்னியும், என் மகனை மன்னியும், என் மகனை மன்னியும். அந்த காயப்பட்ட உள்ளத்தோடு கெஞ்சுகிறார். இறக்க செய்யுங்க ஆண்டவரே, என் மகனுக்கு இறக்க செய்யுங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தயவு காட்டுங்க ஆண்டவரே என்னை. அவர் அழுகிற சத்தம் கேட்டு தாயார் கிச்சன்லேருந்து வெளியே பார்த்தாங்க. 2 துண்டு பைபிளை வச்சுட்டு அழுது ஜெபிக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு காரியம் விளங்கி விட்டது. உடனே மகன்கிட்ட போய் சண்டை போட்டு அவன் வைராக்கியமாக நிற்கிறான், எதிர்த்து நிற்கிறவன். கணவர் பக்கத்தில் முழங்கால் போட்டு அவங்களும் அழுதாங்க. ஆண்டவரே, என் மகன் செய்த பாவத்துக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிருங்க, இறக்க செய்யுங்க ஆண்டவரே, நீர் அவனை ரட்சிக்க முடியுமே, நீங்கள் அதான் அவனை சந்திக்க முடியுமே, மன்னிச்சு அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க நீ. அப்படியே மன்றாடி விண்ணப்பம் பண்ணுறாங்க அழுது கொண்டே. அந்த காட்சி, இவர் வைராக்கியமாக நிற்கிறாரு, அவங்க விண்ணப்பம் பண்ணுகிற அந்த காட்சி, அந்த கண்ணீர், தாய் தகப்பனுடைய கண்ணீர் இவருடைய உள்ளத்தை உடைத்தார். ஆவியானவர் அங்கே செயல்பட்டார். கடினமாக எனக்கு இருத்தை கடினப்படுத்தி நின்று அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்தார். அவ்வளோதான், நான் தப்பு பண்ணிட்டேனே, பாவம் செய்துட்டேனே, அப்பா அம்மா கீழ்ப்படியாமல் நடந்துட்டேன் உணர்வை ஆண்டவர் உண்டாக்கி உடனே ரூமுகளை போய் முழங்கால் போட்டு கதவை பூட்டி கொண்டு முதல் முறையாக லைஃப்பில் முழங்கால் போட்டு ஆண்டவிட்டு அழுதா. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிங்க, உடைய வேதத்தை 2ஆக கிழிச்சு எறிஞ்சிட்டேன், அம்மாவுக்கு கீழ்ப்படுவதில்லை, அப்பாவுக்கு கீழ்ப்படுவதில்லை, துக்கப்படுத்துகிற மன்னிங்கன்னு கதறி அழுது ஒப்பு கொடுத்து அன்றைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார். பாருங்கள், இந்த காட்சி பெற்றோருடைய உள்ளத்தில் ஒரு காயத்தை உண்டாக்கி ஆண்டோடத்தில் அழுது விண்ணப்பம் பண்ணுறாங்க. அந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்டு அந்த மகனை சந்தித்து ரட்சித்து விட்டார். பார்த்தீங்களா? அப்போ யோசியா தன்னுடைய தேசத்தை குறித்தும் தன் மக்களை குறித்தும் தேவன் துக்கத்தோடு கூட சொன்னதுனால அவர் உள்ளத்தை காயப்படுத்தி ஆண்டவர்கிட்ட போய் தன்னை தாழ்த்தி கதறி ஜெபிக்கும்போது தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டார். அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் குடும்ப சூழ்நிலை இருக்கலாம். யோசித்து பாருங்கள், உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய ஊழியத்தில் அல்லது நீங்கள் இருக்கிற தேசத்தில் இது மாதிரி தேவனை கோபப்படுத்துகிற, தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள், அதனால் அவங்களுடைய மனதில் உண்டாகிற காயம், அந்த காயத்தோடு போய் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவது, அந்த மாதிரி ஜெபிப்பார். தாவீதருடைய வாழ்க்கையில் கூட பாருங்களேன், தாவீது ராஜாவுடைய ஜப சங்கீதத்தில் எல்லாம் நீங்கள் வாசிக்க முடியல. இந்த சங்கீதத்தில் 17ஆம் சங்கீதம் 1வது வசனம் பாருங்கள். தாவீது என்ன சொல்கிறார்? 17ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தாவீதும் இதே மாதிரி இருதயம் காயப்பட்டு நிறைய பாடுபட்டு விண்ணப்பம் பண்ணின மனிதனுடைய சங்கீதம் நிறையா
அவருடைய காயத்தின் விளைவாய் உண்டானதா. பாருங்கள், தாவீதின் விண்ணப்பம் 17 சங்கீதம் 17 முதல்ல பாருங்கள், அந்த தலைப்பில் தாவீதின் விண்ணப்பம்னு தான் இருக்கு. கர்த்தாவே நியாயத்தை கேட்டு கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும் என்று அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒரு கண்டிஷன் வைக்காமல் ஆண்டவரிடத்தில் தயவுக்காக அப்படியே விண்ணப்பம் பண்ணுவது. அது மாதிரி அந்த காலத்தில் ஸ்கூலில் படிக்கும்போது முதல்ல ஆங்கிலத்தில் என்ன சொல்லுதுன்னா, தமிழில் கூட விடுமுறை விண்ணப்பம். ஸ்கூலில் விடுமுறை எடுக்கணும்னா எப்படி விண்ணப்பம் பண்ணணும், டீச்சருக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் பாருங்கள், எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்தே ஆகணும் அப்படி எழுதாமல் இல்லை, அவங்ககிட்ட பணிவாக கேட்பது. எனக்கு ஒரு நாள் இது மாதிரி ஒரு பிரச்சனை, அதனால் ஒரு நாள் லீவு கொடுக்கும்படி பணிவன்புடன் நான் வேண்டிக் கொள்கிறேன். அதான் விண்ணப்பம். ஆண்டவர்கிட்ட போய் அப்படி வேண்டிக் கொள்வது, விண்ணப்பம் பண்ணுவது. அது மாதிரி நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்னால் நின்று விண்ணப்பம் பண்ணுவது. தாவீது அப்படி செய்கிறதை பார்க்கிறோம். 102 சங்கீதம் பாருங்கள். 102 சங்கீதத்தில் அதே மாதிரி 102 சங்கீதம் அதனுடைய ஹெட்டிங்கில் பாருங்கள், முகவரை எழுதப்பட்டிருக்கு பாருங்கள், அதை கவனிங்க. துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். இதான் ஒரு துக்கத்தோட பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட ஆண்டவர்கிட்ட போய் நம்ம பிரச்சனை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் விண்ணப்பம். அப்போ இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் வியாதினால் உண்டான காயம், மனிதரால் உண்டான காயம், ஒரு பிரச்சனையினால் உண்டான காயம் உள்ளத்தில் அப்படியே வேதனை இருக்குன்னா நல்ல மனம் திறந்து விண்ணப்பம் பண்ணிடுங்க, கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணிடுங்க. வியாகுலத்தை தெரிவிக்கும் ஒரு விண்ணப்பம். அதான் பாருங்கள், முதல் 2 வசனம் பாருங்கள். கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேருவதாக. என் ஆபத்து நாடிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளில் எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். இதில் விண்ணப்பம் என்பது இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தாவீதப்படி விண்ணப்பம் பண்ணினேன். அதாவது பலவந்தம் பண்ணால் இயலாது, அதாவது தரணும் செய்யணும் அப்படி சொல்லாதபடி நம்மை தாழ்த்தி நம்மை வருந்தி ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்பது தான் விண்ணப்பம் என்பது. அந்நாள் அப்படி தான் கேட்டார். அது மாதிரி தான் அந்த பதிலும் அவர் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி கர்த்தருடைய ஜெபத்தில் பாருங்களேன், இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில், அந்த கர்த்தருடைய ஜெபத்தில் அந்த சில காரியம் சொல்லப்படுது பாருங்கள். ஆண்டவர் சொன்ன ஜெபத்தில் அவனுடைய முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரிசுத்தப்படணும், சித்தம் செய்யப்படணும் அப்படி சொல்லாதபடி உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அது மாதிரி ஜெபிப்பார். மத்தேயு 6:9-10 வசனத்தில் பார்க்குறோம். இதுதான் விண்ணப்பம் பண்ணுவது. நம்முடைய ஜீவியத்தில் சில கஷ்டங்கள், சில வருத்தங்கள், சில காயங்கள், வேதனைகள் இப்போ உங்களுடைய உள்ளத்தை அழுத்திக்கிட்டே இருக்கலாம். சில பாடுகள் உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் நாளை போல் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், மனதில் வேதனை கசப்பு யார்கிட்டே சொல்ல முடியாது, உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மனம் திறந்து விண்ணப்பம் பண்ணும்போது உங்களுடைய கண்ணீரோடு பண்ணுகிற விண்ணப்பத்தை தேவன் கேட்பார். இப்போ நீங்கள் துக்கம் நீங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணின பிறகு அந்நாள் அதன் பிறகு துக்கமுகமாக இருக்கவில்லை. இப்போ அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் வியாகுலம், உங்களுடைய காயங்கள், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கசப்புகள், உங்களை பாதித்திருக்கிற விஷயங்கள், நொறுங்கின உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் பேசுங்க. ஒரு 2 நிமிடம் மனம் தரேன். ஆண்டவரே அந்நாளை போல் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே தாவீதை போல வியாகுலத்தோடு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே என் குடும்பத்தில் நான் இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே இந்த பாதிப்பு என் மனதை துக்கப்படுத்துது, காயப்படுத்துது, கஷ்டப்படுத்துகிறது. உம்மிடத்தில் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே எங்களுக்கு இறக்க செய்யுங்க, தயவு காட்டுங்க ஆண்டவரே என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுங்க. விண்ணப்பம் பண்ணுங்க சகோதரி, விண்ணப்பம் பண்ணுங்க மகனை, மகளை விண்ணப்பம் பண்ணுங்க.
ஐயா உங்களுடைய பாரத்தை சொல்லுங்கள், உங்களுடைய மனதை காயப்படுத்துகிற விஷயத்தை அப்படியே சொல்லுங்கள். கண்ணீரோட அழுகையோட பாரத்தோட அவருக்கு சொல்லுங்கள். அவர் இந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார், உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் செபிக்கிறாங்கப்பா, விண்ணப்பம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, அந்நாளை போல மனம் கசந்து அழுது கண்ணீரோட அவனுடைய கண்ணீர் உங்களுடைய சமூகத்தில் வருகிறதல்லவா, அவருடைய அழுகையின் சத்தம் உமக்கு உங்களுடைய காதில் விழுகிறதல்லவா. விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற உடைந்த உள்ளத்தோட கதறுதலோட விண்ணப்பம் பண்ணுகிற இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு ஆறுதல் வரட்டும், அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அவங்க விண்ணப்பம் பண்ணுகிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அந்நாளுடைய விண்ணப்பத்தை கேட்டு நிந்தையை மாற்ற அற்புதம் செய்தீரே. தாவீதனுடைய குரலை கேட்டு அவருடைய வேதனைகள் நீங்க ஆறுதல் படுத்தி அவனை உயர்த்தி கனப்படுத்தினீரே. ஆண்டவரே, இப்பொழுது இந்த பிள்ளைகள் அழுகிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து அவளை மகிழ பண்ணும். ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் நான் வேண்டி கொண்ட என் விண்ணப்பத்தின் படியே எனக்கு அருளி செய்தார் என்று அன்னாள் சொன்ன மாதிரியே இந்த மகள் சொல்லணும், இந்த மகன் சொல்லணும். நான் இதுக்காக விண்ணப்பம் பண்ணினேன், வேலைக்காக, குழந்தைக்காக, திருமண காரியத்திற்காக, என்னுடைய கடன் பிரச்சனை மாற, நிந்தைகள் நீங்க, இந்த நெருக்கம் மாற நான் விண்ணப்பம் பண்ணினேன். கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு பதில் தந்தார் என்று இந்த பிள்ளைகள் சொல்லும்படிக்கு இன்றைக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆண்டவர் அப்படி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த 4 விதமான ஜெப அம்சங்களில் ஒன்றை குறித்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஜெபத்தை பற்றி இன்றைக்கி விண்ணப்பம், ஜெபம், ப்ரேயர். அதுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம்? நாளைக்கு அதை குறித்து தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த புஸ்தகம் வாங்காதவங்க உடனே வாங்கி கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளையும் வாசிக்க சொல்லுங்கள். இது ரொம்ப எளிமையாக புரியும், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எளிமையாக எல்லாரும் புரிந்து கொள்ள வண்ணமாக தொடர்ச்சியாக ஜெபத்தை பற்றி ஒரு முழுமையானதை அறிந்து கொள்வதற்கு எல்லாமே இதில் இருக்கிறது. அதனால் புதிய ஏற்பாட்டில் அவங்க ஜெபித்த ஜெபங்கள் நிறைய ஒவ்வொன்றாக நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், நம்ம எதற்காக நான் ஜெபிக்க வேண்டியது அவசியம், இது எல்லாமே நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அதனால் இந்த புஸ்தகத்தை வாங்காதவங்க உடனே வாங்கி கொள்ளுங்கள். எங்கே கிடைக்குன்னு தெரியலேன்னா நாம் இயேசு உடைக்கிறாரில் ஆன்லைன்லேயே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உடனே ஃபோனில் தெரியப்படுத்தினா கூட உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. நம்முடைய எல்லா ஜெப மையங்களில் கிடைக்கும், அல்லது டிபிஎம் சர்ச்சில் போனால் கூட அது கிடைக்கும். அதனால் வாங்கிக்கொள்ளுங்க. நாளை தினம் ஜெபத்தை குறித்து, இன்றைக்கு விண்ணப்பம், அதை குறித்து நம்ம பார்த்ததில்ல. நாளை தினத்தில் நாம் ஜெபத்தை குறித்து தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.